ஸோ தர்பூசணி வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு. அளவான முறையில சாப்பிடலாம். அதில நீர்ச்சத்து மிக மிக அதிகம்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தாகத்த தணிக்கிறது மட்டும் இல்லாம, இதோட டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டினால நம்ம ரத்தத்தில அந்த தண்ணீர் அதிகமா ஆகுறதுனால நம்மளுக்கு யூரின் ஃபார்மேஷன் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்படிங்கும்போது வெய்ய காலத்தில நம்ம உடம்புல இருந்து நெறைய நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஸ்வெட்டிங் மூலமா வெளியேறுது, நம்ம வேர்வை மூலமா வெளியேறுது, மூச்சு மூலமா வெளியேறுது, யூரின் மூலமா வெளியேறுதுன்னு எல்லா வகையிலயும் இந்த ஹீட்டுனால உடம்புல இருந்து தண்ணீர் வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹீட்டில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க இந்த தர்பூசணி பழத்தை எடுத்துக்கும் போது அந்த ரத்தத்தில் தண்ணீர் அளவுகளை அதிகப்படுத்துது. இதனால் நம்மளுக்கு உடம்புல ஒரு கூலிங் கிடைக்குது. அதே சமயம் நம்ம யூரின் ஃபார்மேஷனும் அதிகமாகுது. ஸோ யூரின் ஃபார்மேஷன் நார்மலாக நடக்குது. யூரின் ஃபார்மேஷன் குறையுதுன்னு வைங்க வெய்ய காலத்தில், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஸ்டோன்ஸு, கிட்னி கற்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது நார்மல் யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. ஹீட்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம்.